அரசின் மறைந்த ஓரத்தில் பனியில் மூடிய மர்மமான ஒரு காடு இருந்தது. இசை பேசும் காடுகள். மரங்கள் பழங்கால ரகசியங்களை கிசுகிசுக்கின்றன. ஆனால் யாரும் அந்த இடம் அருகே செல்லத் துணிவதில்லை. மீரா ஒரு அமைதியான கிராமப் பெண், அந்த குரல்களை மட்டும் கேட்கக்கூடிய தன்மையுடையவள். ஒருநாள் அவளது தம்பி மர்மமாக நோய்வாய்ப்பட்டு விழுந்தான். எந்த வைத்தியமும் பலிக்கவில்லை. அதே நேரத்தில் அவள் வீட்டின் அருகே ஒளிரும் இலைகள் தோன்றி காட்டுக்குள் வழிகாட்டின. தம்பியை காப்பாற்ற மீரா காட்டுக்குள் நுழைந்தாள். அங்கே அவள் உணர்ந்தாள், காடு உயிருடன் இருக்கிறது, ஆனால் வேதனையில் தவிக்கிறது. அவளுக்கு வழிகாட்டியதொரு மௌனமான மானாவி, பின்னர் ஒரு கடுப்பான ஆனால் உதவிகரமான காட்டுத்தாதியும். மீராவின் உடனிருக்கும் மாயத்திறன் மெல்ல விழித்தெழுகிறது. அவள் உணர்கிறாள், காடு மற்றும் சாபம் அவளது குடும்ப மரபுடன் தொடர்புடையது. ஒரு பழைய சாபம் காட்டையும் உயிர்களையும் பாதித்துள்ளது. அந்த சாபத்தை முறியடிக்க மீரா காட்டின் இதயத்தை விழித்தெழுப்ப வேண்டும். அவளது தைரியம் மற்றும் மாயம் மூலம் அவள் சாபத்தை நீக்குகிறாள். தம்பி குணமடைகிறான். காடு மீண்டும் சுவாசிக்கத் தொடங்குகிறது. மீரா இனிமேல் காட்டின் காவலாளி.